இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்று. அன்பானவர்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உண்மையாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறார்களோ, தூய்மையான வாழ்க்கை வாழுகிறார்களோ, அவர்களுக்கு அவர் என்றென்றைக்கும் தேவனாயிருந்து மரண பரியந்தம் அவர்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்முடைய உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அடுத்த நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய வேலையில எப்படி இருக்க போகிறது, என்னுடைய சூழ்நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது என்று பல கேள்விக்குறிகளின் மத்தியிலே ஒருவேளை நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறபடியினால மரண பரியந்தம் நம்முடைய குழப்பத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை தேடுகிற போது அவர் மரண பரியந்தம் நம்ம எல்லாரையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாய் நடத்துவார். இந்த வார்த்தையை நாம் அதிகமாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த நாளிலே என்ன நடத்துங்கப்பா, இந்த நாளிலிருந்து என்ன நடத்துங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மையில என்னுடைய நம்பிக்கையை வைத்து இந்த விசுவாச ஓட்டத்தை நான் தொடருகிறேன், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் நம்மை மரண பரியந்தம் வரைக்கும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது வேதத்திலே நாம் ரூத்துவை குறித்து இந்த நாளில ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ரூத்தினுடைய வாழ்விலும் கூட ஒரு நாளிலே அவளுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறிகள், எதிர்காலத்தை குறித்த சரியான ஒரு பாதை தெரியாமல் இருந்த போதிலும் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொண்ட போது அவளை மரண பரியந்தம் வரைக்கும் நடத்தி அவளுடைய வாழ்நாளுக்குள்ள அத்தனை தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அவளை வழி நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ரூத்துக்கு வழிகாட்டி நடத்தினார் அல்லவா, நம்மையும் அவர் நடத்துவார். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, அன்பானவர்களே, நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே அங்கே அவருடைய பெத்லகேமிலே பஞ்சம் உண்டானது. அப்பொழுது நகோமி என்கிற ஒரு பெண் தன்னுடைய புருஷனாகிய தன்னுடைய புருஷனோடு தன்னுடைய 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். பெத்லகேமிலே பஞ்சம் இருந்தபடியினாலே அவர்கள் அங்கே மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்கிறார். அவருடைய கணவனாருடைய பேர் எலிமலேக்கு, அவருடைய 2 குமாரருடைய பேர் மக்லோன், கிளியோன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர்கள் அப்படியே மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விடுகிறார்கள். பஞ்சம் தீர்ந்த பிறகும் அவர்கள் அங்கிருந்து மூவ் பண்ணல, அங்கேயே உட்கார்ந்துக்கிறாங்க, அங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்பொழுது ஒரு நாளிலே அவளுடைய புருஷனாரும் நகோமியினுடைய புருஷனாரும் இறந்து போய் விடுகிறார். அவளுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். நகோமி அந்த 2 குமாரர்களுக்கும் அந்த தேசத்திலே மோவாப் தேசத்திலே இருந்து பெண்களை கொண்டு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். ஒருத்தி பேர், ஒரு மருமகளுடைய பேர் ஓர்பாள், இன்னொருடைய பேர் ரூத். அன்பானவர்களே, ஏறக்குறைய 10 வருஷம் அவர்கள் அங்கே வாசம் பண்ணினார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. 2 மருமக்கள், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலைமையிலே மக்லோனும் கிளியோனும் மரித்து போய் விடுகிறார்கள். அப்பொழுது இந்த நகோமி மிகவும் இருதயத்துல துக்கப்பட்டவளாய், பாரப்பட்டவளாய் தன்னுடைய 2 மருமகள்களையும் அழைத்து, பாருங்க, தன்னுடைய அந்த அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த நகோமி தன் குமாரர் 2வரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று வேதம் சொல்லு. தனிமையானவர்களுக்கு கர்த்தர் துணை அல்லவா, அவர் கைவிடுவாரா என்ன? நகோமியை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்விலே அவள் கடந்து சென்ற பாதை கொடிதான பாதைதான். ஆனால் அந்த பாதையிலும் கர்த்தர் அவளை நடத்த சித்தம் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அவள் பாருங்க, தன்னுடைய 2 மருமக்கள்களையும் அழைத்து சொல்லுகிறார், என் மக்களே, நீங்க உங்களுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு நீங்க கடந்து செல்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் என்னோடு இருந்தீங்கதான், ஆனா நீங்க இப்போ கடந்து சென்றுங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர என்னால முடியாது. நீங்க போங்க, உங்க வீட்டுல போய் நீங்க நல்லா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வா.
மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல, நீங்க எனக்கு இவ்வளவு நாள் 10 வருஷமா இருந்து தயவு செய்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வார். நிச்சயமாக தயவு செய்வார். நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அன்பானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறா பாருங்க, புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் நீங்க வேற ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்க. அந்த மாமியார் சொல்லுகிறாங்க, என்னுடைய குமாரர்கள் மரித்து போயிட்டாங்க. நீங்க உங்க தாய் வீட்டுக்கு கடந்து சென்று வேறு அவர்கள் காட்டுகிற வேறு ம பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளுங்க. திருமணம் செய்து நீங்க நன்றாயிருங்க. இங்க வாய்க்கிற புருஷனுடைய வீட்டுல நீங்க சுகமாய் வாழ்ந்திருங்க. கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி முத்தமிட்டு அவர்களை அவள் அனுப்புகிறாள். அப்பொழுது ஓர்பாள் அவளை முத்தமிட்டு விட்டு கடந்து செல்லுகிறாள். ஆனால் ரூத், அன்பானவர்களே, இந்த நாளிலே ரூத்தினுடைய விசுவாசத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, ரூத் என்ன சொல்றா தெரியுமா? அவள் சொல்லுகிறாள், ரூத்து 16வது வசனத்திலே, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அன்பானவர்களே, ரூத்துக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என் மாமியார் பற்றி கொண்டிருக்கிற தேவனை நான் பற்றி கொள்ளும் போது அவர் என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அன்பானவர்களே, ரூத், அவளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு முடிவு அவளால எடுக்க முடியல அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா அவ ஒரு முடிவு எடுக்கிறா, என் மாமியார் ஆராதிக்கிற தெய்வத்தை நான் விட்டு எங்கேயும் போறதில்ல. நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன் என்று நகோமியையும் பற்றி கொண்டார். நகோமி ஆராதித்த தேவனையும் பற்றி கொண்டார். யெகோவா தேவனையும் பிடித்து கொண்டார். அன்பானவர்களே, ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலைமை, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான ஒரு பாதை, அந்த நிலைமையிலும் கர்த்தரை தெரிந்தெடுத்து அவரை பிடித்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலை இக்கட்டான சூழ்நிலைமையிலே பாதை தெரியாமல் தவிக்கிற குழப்பமான நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கணும். ரூத்தினுடைய விசுவாசம், அன்பானவர்களே, அவள் சொல்லுகிறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, ரூத்தை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய வாழ்வை விட்டாள், தன் பழைய நாட்டை விட்டாள், தன் எதிர்காலத்தை பற்றி உறுதி இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்திலே தன் மாமியாரோடு பயணம் செய்ய அவள் தீர்மானம் செய்தாள். நகோமி பெத்லகேமுக்கு போகணும்னு முடிவு பண்ணும்போது தான் மருமகள்களை அழைத்து தாய் வீட்டுக்கு போகும்படி சொன்னாள். இப்பொழுது ஓர்பாள் போயிட்டா, ரூத் மாமியாரோடு பெத்லகேமுக்கு போக முடிவெடுக்கிறாள். வாழ்வுல ஒன்றும் இல்ல, மாமியார் என்ன செய்ய முடியும்? எந்த வேலையும் பார்த்து எதுவும் செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு வாழ்வு இல்லை. புருஷனை இழந்து போய் நிற்கிறாள். ஆனால் அந்த சூழ்நிலைமையில தேவனை தேர்ந்தெடுத்தால், பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான பாதையிலே ஒன்றுமில்லாத நிலைமையில, அவ்வளவுதான் முடிஞ்சு போகிற சூழ்நிலைமையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கணும். ரூத்தை போல ஒரு விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அன்பானவர்களே, ரூத்துக்கு எதிர்காலம் தெரியல. ஆனா எதிர்காலம் தெரியாம இருந்தது. அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பொருளாதார பாதுகாப்பு இல்ல, கணவன் இல்லை. அவள் போகிற இடம் ஒரு புதிய இடம், புதிய மக்கள். அவள் புதிய பாதையை நோக்கி கடந்து செல்கிறாள். ஆனால் அவளுக்கு தெரியும், என் மாமியார் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் யெகோவா தேவம், அவரால முடியாததென்று எதுவும் இல்ல, என் வாழ்வில் அற்புதத்தை அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே அவள் தன் மாமியாரோடு தன்னுடைய பயணத்தை அவள் தொடங்குகிறாள். அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ளாத பாதைகள் சில நேரங்களிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற பாதைகளா இருக்கலாம். அதனால பயப்படாம, அவசரப்படாம
தேவனை விட்டுவிடாமல் நம்முடைய பயணத்தை தொடருகிறவர்களா, என் தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துவார் என்கிற விசுவாசத்திலே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படணும். அன்பானவர்களே, அவளும் தன்னுடைய மாமியாரும் இங்கே பெத்லகேமுக்கு போகிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் தூரத்துல வரும்போதே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்கள குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்களாம். நகோமி வேதனையோடு கடந்து வருகிறாள். ஏன்னா அவ அந்த பெத்லகேமில் இருந்து நிறைவுள்ளவளாய் கடந்து சென்றாள். ஆனால் இப்பொழுது குறைவுள்ளவளாய் அவள் அந்த பெத்லகேமுக்கு கடந்து வருகிறாள். பல கேள்விக்குறிகள், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று பல காரியங்கள் நகோமிக்கும் ரூத்துக்கும் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, 2 பேருமாய் அவர்கள் நடந்து வருகிறார்கள். அன்பானவர்களே, எல்லாரும் நகோமியோ என்று பேசிக் கொண்டிருக்கும் போது நகோமி அவர்களை பார்த்து, என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மிகுந்த கசப்பான பாதையிலே நான் கடந்து வருகிறேன். புருஷனை இழந்து விட்டேன், 2 குமாரர்களை இழந்து விட்டேன், தனித்தவளாக்கப்பட்டு நிற்கிறேன். என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தரனை வெறுமையாய் திரும்ப பண்ணினா, கர்த்தரனை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன், என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று மிகவும் வேதனையோடு அவள் சொல்லுகிறாள். அந்த வேதனையின் பாதை எல்லாவற்றையும் ரூத்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனா ரூத்துக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. யெகோவா தேவன் சர்வ வல்லவர். அந்த அந்த நகோமி சொல்லும்போது, சர்வ வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டா. அவளுடைய வார்த்தை பாருங்க அன்பானவர்களே. அதுலயும் ஒரு விசுவாசம். என் வாழ்வில எல்லாம் செய்ய வல்லவர் தான். ஆனா என் வாழ்வில இப்பொழுது நான் கடந்து செல்கிற பாதை கசப்பான பாதை. ஆனா என் வாழ்வில சர்வ வல்லவர் ஒரு நாளிலே வல்லமையான காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நகோமி சொல்லுகிறார். அதை ரூத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு போவாசை கட்டளையிட்ட எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு வந்த ரூத்தினுடைய வாழ்வை ஆண்டவர் மலர செய்தார். பிரியமானவர்களே, போவாஸ் என்கிற ஒரு பெரிய செல்வந்தனை அவள் திருமணம் பண்ணும்படியான ஒரு ஏற்பாட்டை ஆண்டவர் செய்து கொடுத்தார். மீதி உள்ள அதிகாரங்களில நாம் தியானிப்போம். அன்பானவர்களே, இதுல என்ன தெரியுமா? மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவர். ஒன்றே ஒன்று, புரியாத பாதைகளிலும் தெரியாத நேரங்களிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ரூத்தை வழி நடத்தினவர், நகோமிக்கு ஆறுதலை கொடுத்து அவளுடைய வாழ்வை செழிக்க செய்தவர், தன்னுடைய மருமகளாகிய ரூத்து நிமித்தமாய் அவளுடைய ஆசீர்வாதத்தை காண செய்தவர். இந்த காலை வேளையிலே வழி தெரியாமல் கேள்விக்குறிகளோடு வேதனைகளான பாதைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் அற்புதம் செய்ய வல்லவர். நாம் ஒன்று மாத்திரம் செய்யணும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், நம்முடைய வேண்டாம், என்னுடைய தேவன், மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். அன்பானவர்களே, இந்த தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நான் உம்மோடு வருவேன் என்று பற்றி கொண்ட ரூத்துவை போல அவரை பிடித்து கொள்ளும் போது மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,